நிகழ்ச்சியில் நம்ம ஒற்றை தலைவலி அந்த பிரச்சனை பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொன்னிங்கன்னா இது நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுவும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய பேருக்கு வரும், அது எப்படி சார் பெண்களால் தான் ஆண்களுக்கு தலைவலியே வருது, நீங்கள் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா? ஆமாம், பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் கவனிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கணவனை காலையில் கிளப்பி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ஆஃபீஸ் வரதுக்குள்ளே வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கும் பார்த்துட்டு இப்படி பல்வேறுபட்ட பொறுப்புகளோட பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் பொறுப்புகள் அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் சமூகம், பண்டைய தமிழ் சமூகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பெண் வழி சமூகம் அப்படின்னு கூட நம்முடைய தமிழ் சமூகத்தை நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு பெண்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பல்வேறான சிக்கல்களால் பல்வேறான பிரச்சனைகளால் பெண்களுக்கு இந்த மைக்ரைன் அதிகமாக வரலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த மைக்ரைன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும். அப்போ இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சிலருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வரும், சிலருக்கு 1 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், சிலருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், சிலருக்கு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வரக்கூடியவர்களும் கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை இமேஜின் பண்ணி இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க அப்படின்னாலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஃபீவர் இருக்குது அப்படின்னா 101 டிகிரி ஃபீவருங்க, பயங்கரமாக அடிக்குதுங்க, காய்ச்சல் 102 வரைக்கும் போயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் தாங்க டாக்டரை பார்க்க போனேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த ஒற்றை தலைவலி வரைக்கும் இத்தனை % வலி இருக்குதுங்க, அத்தனை % வலி இருக்குங்க அப்படின்னாலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை மானிட்டரை வச்சு இது 70% வலி இருக்குது, இந்த ஏரியாவில் 40% வலி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. இந்த வலி என்பதை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக ஒற்றை தலைவலி என்பதை பொறுத்த வரைக்கும் நோயாளர்களே சொன்னாலுடைய மற்றவர்களுக்கு அதனுடைய சிவியாரிட்டி, அதனுடைய மோசமான பிரச்சனை சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதனால் இந்த ஒற்றை தலைவலியை பொறுத்த வரைக்கும் மிக 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 கொடூரமான வேதனையை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். இது எந்த அளவுக்கு வேதனை பண்ணும் அப்படின்னா, இந்த ஒற்றை தலைவலி வந்துவிட்டால் வந்தவர்களுக்கு ஒரு சின்ன லைட் பட்டால் கூட பயங்கரமாக தலைவலி எரிச்சல் அதிகமாகிடும். ஒரு சூரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பார்த்தோம் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. குழந்தைங்கள் ஏதாவது கதவு லேசாக கிரக் அப்படின்னு சத்தம் வந்தால் கூட அவங்களுக்கு இந்த வலி அதிகமாகிடும். யாராவது குழந்தைங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை தூக்கி போட்டுறாங்க, வலி அதிகமாக இருக்கும். அன்பா அம்மா அப்படின்னு குழந்தை ஓடி வந்தாங்கன்னா கூட அவ்வளோ கஷ்டமாயிடும். அப்போ இந்த ஒற்றை தலைவலிங்கிறது மிக 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 கொடூரமான ஒரு வேதனையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அரை நாளில் போயிடும், சிலருக்கு 1 நாளில் போகும், சிலருக்கு 2 நாள் வரைக்கும் கூட 48 மணி நேரம் கூட அந்த ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருக்கிறது. அதனால் இந்த ஒற்றை தலைவலி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றை தலைவலி வருகின்ற போது தலையில் வலி இருக்கும், அதே மாதிரி வாமிட் வருது, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காத மாதிரி இருக்குது, பசியும் இல்லாமல் இருக்குது, சாப்பாடை பார்த்தால் ஒரு விதமான வெறுப்பு உணர்ச்சி ஏற்படுவது, இந்த மாதிரி பல்வேறான ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் இருக்கும். சிலருக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் ஒற்றை தலைவலியும், சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் நேரத்தில் மட்டும் வரக்கூடியவர்கள் இருக்காங்க. சூர்யாவஸ்டம் சந்திராவஸ்டம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடியவர்கள்லாம் கூட இருக்குது. அதனால் இந்த ஒற்றை தலைவலி மைக்ரைன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இது வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வர்றதுக்கு என்ன காரணம்னு இன்னும் கண்டுபிடிக்கலைங்க. இதற்கான மருந்தோ இதற்கான காரணங்களோ இன்னும் முறையாக கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மருத்துவ முறையில் இது பித்த நிலை அதிகரிக்கின்ற போது இந்த ஒற்றை தலைவலி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பித்த நிலை எதனால் அதிகரிக்கும்? கல்லீரலினுடைய செயல்பாடு சரியாக இல்லாமல் இருக்கிறது, ஹார்மோன்கள் முறையாக செயல்படாமல் இருப்பது, சில பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான காரணங்களால் சில நேரங்களில் நரம்புகள் பலகீனம் அடைகின்ற நிலையில் இந்த ஒற்றை தலைவலி வரலாம். இல்லை நிறைய அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் அதன் காரணமாக நரம்புகள் பலகீனம் அடைந்து அதன் காரணமாக கூட ஒற்றை தலைவலி ஏற்படலாம். இந்த ஒற்றை தலைவலி வந்து விட்டது, நான் 6 மாதம் மருந்து எடுக்கிறேன் சார், 1 வருஷம் மருந்து எடுக்கிறேன் அப்படின்னாலும் சரியாகலைன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த ஒற்றை தலைவலியை பொறுத்தவரைக்கும் அதை முற்றிலும் முழுதாக குணமாக்க முடியும். அந்த முற்றிலும் முழுதாக குணமாக்குவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 100 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்தினுடைய கஷாயத்தை இந்த ஒற்றை தலைவலிக்கான மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு புல் இருக்கும். அந்த புல்லை எடுத்துகிட்டு வந்து அதனுடைய சாறை நல்லா பிழிஞ்சு அந்த சாறை அந்த ஒற்றை தலைவலி இருக்கும்போது இடது பக்கம் வலி இருந்தால் வலது பக்க காதிலும், வலது பக்கம் வலி இருந்தால் இடது பக்க காதிலும் அந்த சாறு வந்து விடணும். சுவரொட்டி புல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல்லினுடைய சாறு விட்டிங்கன்னா கூட இந்த ஒற்றை தலைவலி சரியாகும். சாறுகள் சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, தேன், பூண்டு சாறு, இது 4த்தையும் ஒன்றாக கலந்து அந்த சாறை காலை மாலை 2 வேளையும் நீர் விடாமல் இந்த சாறை எடுக்கணும். இந்த சாறையும் காலை மாலை 2 வேளையும் வெறும் வயிற்றில் தண்ணீர் கலந்து சாப்பிட்டு வருகின்ற போது இந்த ஒற்றை தலைவலி சரியாகும். அதனால் வந்து இந்த ஒற்றை தலைவலி வந்துடுச்சு, இது குணமாக்கவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100% குணமாக்க முடியும். 1 மாதத்துலேயே அந்த சேஞ்சஸ் தெரியும். மருந்துகளை முறையாக சாப்பிடுகின்ற போது 6 மாதத்துக்கு பிறகு ஆயுள் முழுக்க இந்த ஒற்றை தலைவலி வரவே வராது அப்படின்ற அளவுக்கு உறுதியளித்து நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். அதனால் ஒற்றை தலைவலி என்பது இனி வாழ்வில் கஷ்டமல்ல, இனி அதையும் நம்ம குணமாக்க முடியும். நன்றி, வணக்கம்.